சுமாட்சி திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறது அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். தூத்துக்குடியில 285 கோடி மதிப்பில் 4வது பைப்லைன் குடிநீர் திட்டம் முடிக்கப்பட்டு நானே திறந்து வைத்தேன். கோவில்பட்டியில 95 கோடி ரூபாய் 2வது கூட்டு குடி திட்டத்தையும் நான் தான் திறந்து வச்சோம் அதிமுக ஆட்சியில. தாமிரபரணி வைப்பாறு இணைப்புக்காக நில எடுப்பு அம்மாவுடைய அரசாணை வெளியிட்டு விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆயும் நில எடுக்கிற பணி துவங்கல. அதே போல தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டதும் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இஸ்ரோ குலசேகரப்பட்டினம் விரிவாக்கத்திற்கு 2255 ஏக்கர் நிலம் அதிமுக ஆட்சியில் கையகப்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதனால ஒரு சிறப்பான இன்றைக்கு இந்தியாவிலே 2வது பெரிய ராக்கெட் ஏவுதலும் உங்க பகுதியில் அமைய இருக்குது. சட்டப்பேரவையில் தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்களது முழு உருவ திரைப்படம் திறக்கப்பட்டது சட்டமன்ற வளாகத்திலே. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கோமந்திரா ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய முழு உருவப்படம் திறக்கப்பட்டது. தமிழர் தந்தை ஆதித்யநாத் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது. சிவந்தி ஆதித்யநாத் மணிமண்டபம் திறக்கப்பட்டு பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது அதிமுக அரசாங்கம். குருஷ் பெர்னாண்டஸ் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது அதிமுக அரசாங்கம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பட தளபதிகள் திரு வெள்ளையதேவர் மற்றும் சுந்தரலிங்கம் ஆகியோருக்கு முழு உருவ விண்வெளி சிலை தலா 45 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதே போல மீனவர்கள் கோரிக்கை வச்சாங்க, அங்கே தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று பல இடங்களிலே கடலிலே தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியிலே. இங்கே இருக்கின்ற தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கம் செய்ய சீர் செய்ய அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அழுத்தம் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு விரிவாக்க பணி துவங்கப்படுகின்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உங்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம், உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுகின்ற இயக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே 39 இடங்கள், பாண்டிச்சேரியில் 1, 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றி கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். அதே போல இடைத்தேர்தலிலே போட்டுகின்ற சகோதரியும் 2 லட்சத்திலே போட்டியிட அவரும் வெற்றி பெற வேண்டும். ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால்தான் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மூலமாக வெற்றி பெற்று குரல் கொடுப்பார். திமுக காரங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுவதாக இதுவரை தெரியவில்லை. மக்களுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. நீட் தேர்வு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு சேலத்தில் திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அந்த இளைஞர் மாநில மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல லட்சம் பேர் கையெழுத்து வாங்கி அந்த மேடையில் வச்சிருந்தாங்க. அந்த மேடையில் வச்சிருக்கிற பொழுது ஸ்டாலின் பேசுகிற பொழுது அதெல்லாம் காத்துல பறந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கின்ற காலடியிலே போய் அந்த விண்ணப்பங்கள்லாம் விழுந்து மிதிவிட்டு குப்பைக்கு போன காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இவர்களால் நீட் தேர்வு ரத்து செய்வார்கள். நீட் தேர்வு ரத்து செய்த போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.
தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் இப்ப சொல்றத உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும். நான் சொல்கின்ற வார்த்தையை உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.